குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் பார்க்கலாம். எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேன்னா, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒன்று சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டு காம்பவுண்டாவோ காம்ப்ளெக்ஸாவோ கேட்குறாங்க, அல்லது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு காம்பவுண்டாவோ சிம்பிளாவோ மாற்ற சொல்கிறாங்க, அல்லது காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸாவோ சிம்பிளாவோ மாற்ற சொல்கிறாங்க. இந்த மாதிரி மூணில் மாறி மாறி ஏதாவது சொல்கிறாங்க. சில சமயம் சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டு கூட காம்பவுண்ட் சென்டென்ஸாவோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாவோ மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்க சென்டென்ஸை படித்து எக்ஸாக்ட் தமிழ் மீனிங்கை நம்மளோட மதர் டங்கில் புரிஞ்சுட்டு, நம்மளாம் தமிழ் தான் இல்லையா, நம்ம தமிழில் என்னோட சரியான அர்த்தத்தை புரிஞ்சுட்டு இந்த அர்த்தத்துக்கு எந்த கன்ஜங்ஷன் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த அர்த்தத்துக்கு எந்த கன்ஜங்ஷன் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுட்டு அந்த கன்ஜங்ஷனை சூஸ் பண்ணி எழுதணும். புரியுதா? சப்போஸ் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, தோ ஆல் தோ ஈவன் தோ வச்சு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சுலபம். அப்போ என்ன பண்ணணும், இந்த டேபிள் நம்ம மனப்பாடம் பண்ணிருக்கணும். காம்ப்ளெக்ஸில் தோ ஆல் தோ ஈவன் தோ வந்தால் காம்பவுண்டில் பட் எட்டு ஸ்டில் வச்சு எழுதலாம், சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் அல்லது டிஸ்பைட் வச்சு எழுதலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டேபிள் மனப்பாடம் பண்ணிருக்கணும். புரியுறதா? எப்படி இருந்தாலுமே காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிளுக்கு டேபிள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். டேபிள் மனப்பாடம் பண்ணாமல் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது, மார்க் வாங்க முடியாது. இப்போ பார்க்கலாம். காம்பவுண்டில் ஸோ அல்லது அன்சோ வந்ததுன்னா காம்ப்ளெக்ஸில் ஆஸ், சின்ஸ், பிகாஸ் வரும். சிம்பிளில் பீயிங், டியூ டு, ஓயிங் டு, பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப் போட்டு ப்ரெசன்ஸ் வர்பு போட்டு பக்கத்தில் ஐஎன்ஜி போடப்படும். இந்த ப்ரெசன்ஸ் வர்பு போட்டு ஐஎன்ஜி போடுறதுன்னு என்ன அர்த்தம்? வர்பை நவுன் ஆக்குறது. உங்களுக்கு வர்புக்கெல்லாம் நவுன் ஃபார்ம் தெரிஞ்சாலோ அல்லது அட்ஜெக்டிவ்க்கெலாம் நவுன் ஃபார்ம் தெரிஞ்சாலோ அதையே போட்டு எழுதலாம். புரியுதா? பின்னாடி சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க எப்படி என்ன ஏதுன்ட்டு. அடுத்தது செகண்ட் மாடல். காம்பவுண்டில் பட் எட் ஸ்டில் வந்ததுன்னா காம்ப்ளெக்ஸில் தோ ஆல் தோ ஈவன் தோ வரும், சிம்பிளில் இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் வரும். தேர்ட் மாடல். காம்பவுண்டில் ஆர், அதர்வைஸ், தென் ஒன்லி வந்ததுன்னா காம்ப்ளெக்ஸில் இஃப், இன்கேஸ், அன்லெஸ், டில், அன்டில் வரும். சிம்பிளில் இந்த ஈவெண்ட் ஆஃப், இன்கேஸ் ஆஃப். சென்டென்ஸில் நாட் தேவைன்னா நாட் சேர்த்துக்கு போகிறோம், இல்லாட்டா நாட் போட்டுக்க போகிறது. கரெக்டாக? அடுத்தது காம்பவுண்டில் அண்ட் அந்த கன்ஜங்ஷன் உடனேன்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா, சென்டென்ஸ் எழுதும்போது உடனேன்ற அர்த்தத்தில் அண்டுன்ற கன்ஜங்ஷன் இருக்குதுன்னா காம்ப்ளெக்ஸில் ஆஸ் சூன் ஆஸ் அல்லது நோ சூனர் தேன். சிம்பிளில் ஆன் போட்டு ப்ரெசன்ஸ் வர்ப் போட்டு ஐஎன்ஜி போடப்படும். அடுத்த மாடல் ஃபிஃப்த்து. காம்பவுண்டில் அண்ட் வந்ததுன்னா, அதான் அந்த சமயத்தில்ன்ற அர்த்தத்தில் நம்ம சென்டென்ஸ் சொல்கிறதா இருந்ததுன்னா, இது நடந்த போது அது நடந்தது, அது நடந்த சமயத்தில் இது நடந்தது அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் எழுதுறதுன்னா காம்பவுண்டில் அண்ட். காம்ப்ளெக்ஸில் வென் அல்லது வைல் ரெண்டுத்துக்கு ஒரே அர்த்தம் தான். சிம்பிளில் அட் த டைம் ஆஃப் அல்லது டியூரிங் போட்டு ப்ரெசன்ஸ் வர்ப் போட்டு ஐஎன்ஜி போடப்படும். அடுத்த மாடல் சிக்ஸ்த்து மாடல். காம்பவுண்டில் அண்ட் பிறகு, இதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி அப்படின்ற அர்த்தத்தில் இருந்ததுன்னா காம்பவுண்டில் அண்ட் வந்ததுன்னா காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர், பிஃபோர். சிம்பிளில் காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் போட்டிங்கன்னா சிம்பிள்லையும் ஆஃப்டர் போட்டு ப்ரெசன்ஸ் போட்டு ஐஎன்ஜி போடுங்க. காம்ப்ளெக்ஸில் பிஃபோர் போட்டிங்கன்னா சிம்பிள்லையும் பிஃபோர் போட்டு ப்ரெசன்ஸ் வர்ப் போட்டு ஐஎன்ஜி போடுங்க. அடுத்த மாடல். காம்பவுண்டில் ஸோ அண்ட் ஸோ, ஆகையால் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து அவங்களே எக்ஸாமில் கொடுப்பாங்க, டூ வச்சு எழுதுங்க அப்படின்ட்டு, அல்லது டூ வச்சு சிம்பிள் சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொன்னாங்கன்னா ஸோ தட் யூஸ் பண்ணி எழுதணும். புரியுதா? சார் எதுவானாலுமே காம்பவுண்டில் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாடலுக்கு ஸோ அல்லது அண்ட் ஸோ போட்டுக்கலாம். ஸோ ஏழாவது மாடலுக்கு காம்பவுண்டில் ஸோ அண்ட் ஸோ போட்டு எழுதிக்கோங்க, காம்ப்ளெக்ஸில் ஸோ தட் போட்டு எழுதுங்க, சிம்பிளில் டூ. இந்த ஏழாவது மாடல் ஆறாவது மாடல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கொடுத்துருக்க சென்டென்ஸை படித்து தமிழ் அர்த்தம் புரிஞ்சுக்க போகிறீங்க, அதுக்கு எந்த கன்ஜங்ஷன் வந்தால் கரெக்டாக இருக்கும் அதை போட போகிறீங்க. புரியுதா? சரி, அடுத்தது அடுத்த மாடல் பாருங்கள். எட்டாவது மாடல். கூட, இதுவும் கூட, இது மட்டும் இல்லை அதுவும் கூடன்ற அர்த்தத்தில் எழுதுறதா இருந்தால் காம்பவுண்டில் அண்ட் போட்டுக்கோங்க, காம்ப்ளெக்ஸில் நாட் ஒன்லி பட் ஆல்சோ போட்டுக்கோங்க, சிம்பிளில் பிசைட்ஸ் போட்டு ப்ரெசன்ஸ் போட்டு ஐஎன்ஜி போட்டுக்கோங்க. அடுத்த மாடல். காம்பவுண்டில் அன்சோ. இந்த அன்சோக்கு ஆகையால்னு அர்த்தம் புரிஞ்சுக்காதீங்க. இது நடக்கிறதுனால இது இப்படி நடந்ததுன்னா அது அப்படி நடக்கிறது,
இந்த வேலை இப்படி செஞ்சதுனால அந்த வேலை அது செய்ய முடியாது நடக்கிறதுன்ற மாதிரியான சுற்றி வளைச்ச அர்த்தம் வரும். எப்படின்னு பார்க்கலாம். காம்பவுண்டில் அன் போட்டுக்கோங்க. ஸோ கூட போடணுன்ட்டு இல்லை. காம்பவுண்டில் அன் போட்டுக்கோங்க. ஸோ வேண்டாம், ஸோ அடிச்சிடலாம். காம்பவுண்டில் அன் போட்டுக்கோங்க. இந்த மாடலில் காம்ப்ளெக்ஸில் ஸோ தட் போட்டுக்கோங்க. ஏற்கனவே 7வது மாடலில் பார்த்தீங்கன்னா ஸோ தட் போட்டிருப்போம். அங்கே ஸோ தட் எப்படி போட்டிருப்போம்? ஸோ போட்டு டேட் 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 போட்டு தட் போட்டிருப்போம். கரெக்டாக? அந்த ஸோ தட் வேறு, இந்த ஸோ தட் வேறு. அந்த ஸோ தட்டில் ஸோ வந்து அட்வர்பு, புரியுறதா? இந்த ஸோ தட் சேர்ந்ததே கன்ஜங்ஷன். அப்போது காம்பவுண்டில் அண்ட் வரும், காம்ப்ளெக்ஸில் ஸோ தட் வரும், சிம்பிளில் ஸோ ஆஸ் டு, அல்லது நெகட்டிவ் வந்ததுன்னா ஸோ ஆஸ் நாட் டு. நெகட்டிவ் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் மீனிங்கில் சென்டென்ஸ் எழுதுறதுன்னா அப்படின்ற அர்த்தம். இது தவிர இது மட்டுமே இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வேறு எப்படிலாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதலாம்? தட் போட்டு சென்டென்ஸ் இருக்கும். தட்டுக்கு என்ன அர்த்தம்? என்றுன்னு அர்த்தம். அப்படியும் காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதலாம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதலாம். வெதர் அப்படின்னு போட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதலாம். இந்த 2 சென்டென்ஸும் டைரக்ட் இன்டைரக்டில் நடத்திருப்போம், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ராமா செட் டு மீ, கமா கொட்டேஷன், ஐ ஷல் நாட் கம் டுமாரோ. ராமன் என்கிட்ட சொன்னால் ஐ ஷல் நாட் கம் டுமாரோ, நான் நாளே வரமாட்டேன். அதுதான் அர்த்தம். இன்டைரக்டாக மாற்றும் போது என்ன பண்ணுறோம்? ஸ்டேட்மெண்ட்னு தெரிஞ்சுது. ராமா டோல்டு மீ தட் ஹீ வுட் நாட் கம் த நெக்ஸ்ட் டே அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? அந்த தட்டு போட்டு தட் ஹீ வுட் நாட் கம் த நெக்ஸ்ட் டே இருக்குது பாருங்கள். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட சபார்டினேட் கிளாஸ். ஸோ தட்டுன்னு ஆரம்பித்தா தட்டுன்னு வந்துன்னா அந்த தட்டுக்கு என்ன அர்த்தம்? என்று அப்படின்னு அர்த்தம். டேட் 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 என்றுன்னு அர்த்தம். அதுலேயே டைரக்ட் இன்டைரக்டில் கொஸ்டின் மாடல் இருக்கு இல்லையா? இஃபார் வெதர் சொல்கிறோமே, அந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெதர்னு போட்டிருக்கோம். டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ த கிளாஸ். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா கிளாஸை கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா ஒருத்தரும் ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்ன சொல்கிறாங்க? மேடம் கோவம் வந்து டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், கமா கொட்டேஷன், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ த கிளாஸ். அப்போது என்ன வாக்கியம் இது? கேள்வி வாக்கியம். நம்ம டைரக்டில் இது நிறைய பார்த்துருக்கோம். கேள்வி வாக்கியம், கேள்வி சொல் இல்லை, வர்பில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? தட்டுக்கு பதிலாக வெதர் போட்டு எழுதுவோம். கரெக்டாக? இப்பார் வெதர் போடுவோம் இல்லையா? அந்த வெதர் தான் இது. ஸோ வெதர் போட்டு சென்டென்ஸ் எழுதினோம்னா அதுவும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட சபார்டினேட் கிளாஸ். அப்புறம் வேறு எப்படி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதலாம்? எல்லா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸும், எல்லா ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸும் இப்படி வச்சுக்கோங்க. எல்லா ரிலேட்டிவ் லிங்கர்ஸும் யூஸ் பண்ணோம்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகிடும். புரியுறதா? ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸும் இருக்கும். புரிஞ்சுதா? எவ்வளோ தான் இந்த மாதிரி டேபிள் படித்து பார்த்து சொன்னாலும் சாப்டரில் இது அத்தனை 9 சாப்டருமே காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் நடத்தியிருக்கேன். பொறுமையாக டீட்டெயிலாக பாருங்கள். அது புரியணுன்னா, சென்டென்ஸ் நடத்தும்போது புரியணுன்னா கன்ஜங்ஷன்லாம் மனப்பாடம் இருக்கணும். அதனால் தயவு பண்ணி கன்ஜங்ஷன் மனப்பாடம் பண்ணுங்கள். வெரி குட். குட் லக்.